ஜீவனாம்சங்கிறது விவாகரத்தான பெண்களுக்கு மட்டும்தானா? ஜீவனாம்சங்கிறது காமன் தான். பட் இன் ஜெனரல் விவாகரத்துக்கு முன்னாடியே நம்மளால ஜீவனாம்சம் கேட்க முடியும். கோர்ட் தான் அதை கன்சிடர் பண்ணும். நீங்க எவ்வளவு நாளா கூட இருந்தீங்க, என்ன பிரச்சனை, உங்களுக்கு குரூவல்ட்டி ஏதாவது நடந்ததா, கூட சேர்ந்து வாழ முடியலையா, அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்க்கம்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணி அதை அவாய்ட் பண்ண வேண்டிய கடமை கோர்ட்டுக்கு உண்டு. சரி, இப்ப ஏதோ ஒரு காரணங்களால நோய்வாய்ப்பட்ட ஒரு கணவனோ அல்லது விபத்து காரணமாக மாற்றுத்திறனாளியான ஒரு கணவன் அவர்கிட்ட மனைவி விவாகரத்து வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட அந்த மனைவி ஜீவனாம்சம் கேட்க முடியுமா? அல்லது தன்னோட அன்றாட வாழ்க்கைக்கு போராட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு கணவன்கிட்ட மனைவி ஜீவனாம்சம் கேட்க முடியுமா? ஜீவனாம்சம் கேட்கறதுங்கிறது விமனோட ரைட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அது தரதும் தராததும் கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் இப்பதான் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கைக்கே கஷ்டப்பட்டு ஒரு கணவன்கிட்ட கேட்கலாமா அப்படின்னா அது டிட்டர்மின் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டி கோர்ட்டு தான். அண்ட் என்னால கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுங்கிற பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ப்ரூவ் பண்ண வேண்டியதும் அந்த கணவர் தான். ஸோ இதை கோர்ட்ல முழுக்க முழுக்க டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். இதுல கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறத வெறும் ஒரு குவெஸ்டின் மூலமா பதில் சொல்றது இட்ஸ் நாட் பாசிபிள்.